ரெண்டோ அன்னைக்கு நிறைய இருக்கலாம், எழுதப்பட்டது இப்படி எழுதியிருக்கு. ஆனால் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு நாட்கள், இன்னைக்கு நமக்கு அது கொடுக்கப்படலை. பழைய ஏற்பாட்டு நாட்களில் அந்த நாட்களில் அப்போ வசனம் சொல்லுது, ஒன்று அவன் திருமணமான அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். அதே இடத்துல இவனுடைய தாயை குறித்து வசனம் சொல்லுது, அவள் ஒரு பரஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இவனுடைய தாயாரை குறித்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, அதுல பிறந்தவன் தான் இந்த எப்தா. அந்த எப்தா நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவனுடைய வாழ்க்கையில முதல் வேதனை என்ன தெரியுமா? அவன் தன் பிள்ளைகளோடு, அந்த அவனுடைய தகப்பனுக்கு பிறந்த மூத்த பிள்ளைகள், தனக்கு பெரியம்மா பிள்ளைகள் அப்படின்னு தகப்பனுக்கு முதல் மனைவியுடைய பிள்ளைகள், இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அந்த பிள்ளைகள் ஒன்றா இருக்கிற நேரம் இவனுக்கு மனசுக்கு எவ்வளோ வேதனை இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா தெரியும். அந்த பிள்ளைகள் அவர்கள் ஐக்கியமாக இருந்தாங்க, இவனை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த பிள்ளைக்கு இருதயம், இந்த எப்தா என்று சொல்லுகிறவனுக்கு இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னைக்குமே முன்மாதிரியும் ஆசீர்வாதமுமாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. முன்மாதிரியும் ஆசீர்வாதமுமாக இருக்கணும். எனக்கு தெரிந்து, எனக்கு ஒரு நண்பர், எனக்கு ஒரு அண்ணன் கூட, அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல படித்த ஒரு சகோதரன். அது மட்டுமல்ல, நல்ல இசைக்கருவியெல்லாம் நல்ல வாசிக்கக்கூடிய சகோதரன். இன்றைக்கி அவருக்கு வாழ்க்கை பாழாய் போன நிலைமை. கையில் இந்த 2 விரல் கிடையாது, இந்த விரல் கொஞ்சம் போல கிடையாது. பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல ஒரு லெவலில் இருந்த ஆள். வெடிகுண்டு செய்துட்டு இருக்கும்போது வெடித்து 2 விரல் போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அவர். ஆனால் அவருக்கு சூழ்நிலை என்னென்னா, அவங்க அப்பா, அவருக்கு அம்மா திடீர்னு மரித்து போனாங்க. அவங்க அப்பா இனி ஒரு திருமணம், இவரை கவனிப்பதற்காக தான் ஒரு திருமணம் பண்ணாங்க. அவங்க அப்பா, சித்தி, அவங்களுக்கு 2 பிள்ளைகள், என்னை ஊழியம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல குடும்பம். ஆனால் இவருக்கு சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சொந்த தாயுடைய வளர்ப்பு வேறு. ஆனால் அவங்க சித்தி நல்லா பார்த்தாங்க, இல்லைன்னு இல்லை. சொந்த தாயின் வளர்ப்பு வேறு, இவருக்கு ரூட்டு, இவர் வேற ஆரம்பிச்சிட்டாரு, வெளியே போக ஆரம்பித்தார், வேறு பழக்க வழக்கங்களுக்குள்ளே போனார். பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இன்னைக்கு பாழாகி அடிக்கடி சிறைச்சாலைக்கு போகிறதும் வீட்டுக்கு வர்றதும். நம்ம கேசட்டில் கூட, சிடியில் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், தகப்பனார் அநேக நேரங்களில் சில சூழ்நிலைகள் அப்படியே இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சரி அப்படி சொல்லும்போது அப்படி அன்பா, இன்றைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்தார்னா எங்கள் அம்மா அம்மானு தான் கூப்பிடுவார். ஏன் அம்மானு கூப்பிட்டாருன்னா, அவர் சொல்லுவார், எனக்கு அம்மா இருந்திருந்தா அம்மானு கூப்பிட்டுருப்பேன். அந்த தாயை இழந்த பிள்ளைக்கு தான் அம்மாவுக்கு பாசம் அந்த பிள்ளைக்கு தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து, ஆவிக்குரியவர்களுக்கு சொல்லுகிறேன், கண்ணீர் வடிப்பதற்கு ஏதுவாய் நாம் ஒரு நாள் நடந்து கொள்ளவே கூடாது. சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இங்கே இந்த கிளையாத்தானை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. எப்தாவின் தகப்பன், அவர் அன்னைக்கு ஐஸ்வர்யம் உள்ளவன், பணக்காரன். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பாருங்க, பிள்ளைகளுக்கு தகப்பன்மார் ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் தகப்பன்மார், இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள், எத்தனை குடும்பங்களில் தெரியுமா, தகப்பன்மார் பிள்ளைகள், தகப்பன் குடிச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு முன்பு அப்படி கட்ட வார்த்தையில் பேசுவது. சின்ன பிள்ளைகள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதோட இருதயம் எவ்வளோ பாதிக்கப்படும். செல்வகுமார்னு சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் எங்கள் பிரசங்கத்துக்கு வந்திருந்தார். அவர் சாட்சி சொல்லும்போது சொன்னார், எங்கள் அப்பா சின்னதில் நல்ல சிகரெட்டு பிடிப்பார், பீடி பிடிப்பார், அவர் பிடிச்சிட்டு கீழே போடுவார். அவர் சின்ன வயசு, இந்த பாஸ்டர் சொல்றார், நான் சின்ன வயசு, எங்கள் அப்பா பிடிச்சிட்டு போட்ட பீடி எடுத்து நான் சும்மா ஊதி ஊதி பழகுவேன். ஏன்னா அப்பா செய்யதை நான் செய்யணும், அப்பா எதுக்கோ செய்கிறாங்க, அதை நாங்கள் பழகிறோம். அப்போ நம்ம நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய பெற்றோர், ஒரு அப்பா ஒரு அம்மா, நீங்கள் வீட்டில் சண்டை போடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் சொல்கிறேன், கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிற நேரம் சண்டை இல்லாத குடும்பம் இல்லை. அந்த நேரம் நீங்கள் பண்ணுகிற, நீங்கள் பேசக்கூடிய காரியம், நீங்கள் பண்ணக்கூடிய காரியம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒரு நாளும் பாதிக்கவே கூடாது. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிள்ளைகள் முன்மாதிரியாக இருக்கணும். 2வது பாருங்க, இன்னைக்கு குடும்ப தலைவர்கள் நிறைய இடத்துல கணவன்மார் கட்ட வார்த்தை பேசுவது, பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கும் போதே கட்ட வார்த்தையில் மனைவியை திட்டுவது. இதை பார்க்கிற பிள்ளைகள் மீண்டும் அதுகளுக்கு தெரியும், எங்க அப்பா இப்படி பேசுவார், நானும் பேசுவேன், அதுல தப்பு இல்லை. நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைகிட்ட ஏன்டா இப்படி பேசன்னு கேட்க முடியாது. அவன் இந்த சின்னதில் நம்ம விளக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவன்கிட்ட கேட்க முடியாது. நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன், பிள்ளைகள் நம்முடைய வீடுகளில் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரம் நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு முன்பாய் என் பிள்ளையுடைய எதிர்காலம் எந்த விதத்திலும் பாழாக கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து நல்லா படிக்கணும், என் பிள்ளைகள் நல்லா முன்னேறணும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், கடந்த நாட்களில் ஒரு மரணம், அதுக்கு முந்தின பார்த்தீங்கன்னா தகப்பன் பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்திருந்து குடிக்கிறானவோ, எவ்வளோ மோசமான சூழ்நிலை. தகப்பன் பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்திருந்து குடிச்சு அடி வைக்கிறது, 3 பேரும்
எப்படி இருக்கணும்? அப்பாயும் 2 பிள்ளைகளும் அடி, கடந்த நாட்களில் ஒரு மரணம், கடந்த நாட்களில் திருப்பி நான் அறிஞ்சேன், குடிச்சிட்டு திருப்பி மாறி மாறி பிரச்சனை. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? இனி அது தகப்பன் ஒருவேளை திருந்திடலாம், கொஞ்ச நாள் தாண்டும் போது தகப்பன் இதை விட்டு மாறிடலாம். பிள்ளைகிட்ட நீ நிறுத்துன்னு சொல்லும்போது நிறுத்த முடியுமா? பிள்ளை நிறுத்ததுன்னு சொல்ல நமக்கு அதுக்குள்ள தகுதி இருக்கா? இல்லை. ஏன் நான் சொல்லுகிறேன்? தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய, இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுக்கு முன்பு நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்களாமே. அப்ப இந்த எப்தாவுடைய தகப்பன் செய்த ஒரு தவறு நிமித்தம், எப்தாவுடைய தகப்பன் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் வசனம் சொல்லுது, அவன் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த வேதனை என்னன்னா, அவன் தன் சகோதரர்களோடு கூட இருக்கிறான். அந்த சகோதரர்கள் ஆரம்பத்தில் இவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. 2வது வசனம் சொல்லுது, அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பொழுது, சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா, அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பின்பு. அடுத்த 2வது காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கூட உள்ள சகோதரர்கள் எல்லாம் வளர்ந்து பெரிய ஆனவன என்ன சொல்லுங்க தெரியுமா? உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. 2வது இதில் ஒன்று பறிச்சுக்கணும். ஒன்று, என்னானாலும் நம்முடைய தகப்பனுடைய மகன், ஒரு சகோதரன், தாய் வேறையா இருந்தாலும் எங்கள் அப்பா மகன் அப்படின்னு சொல்லி இவனை யோசிக்கல. இவன் வளர்ந்த உடனே என்ன செய்ய தெரியுமா? இவன் வளர்ந்த உடனே, அந்த பிள்ளைகள் வளர்ந்த உடனே அவனை பார்த்து சொல்லானே, எங்கள் அப்பாவுடைய வீட்டில், அவன் எங்கள் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிரகாரமாக நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் வாழ்க்கையில் இது ஒரு பாலான காரியம். நான் ஏன் இப்படி செய்தானுங்க பாருங்க. இப்போ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இவனை இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி இவனை நீ எங்கள் வீட்டில் எங்களுக்கு நீ சொந்தமே கிடையாதுன்னு சொல்லி துரத்தி இவனை விரட்டினா பாருங்க. இவர்கள் எல்லாம் போய் இவன் காலில் விழத்தக்கதாய் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அதை தான் நான் சொல்ல, கரங்களை தட்டி ஆண்டவரே, இதை தான் நான் சொல்ல வருகிறேன். இவன் எப்படிப்பட்ட மனுஷன்? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஒரு மனுஷன் கீழே இருந்து எவ்வளோ பாடுகளுக்குள்ள மேலே வருகிறான் பாருங்க, எவ்வளோ பாடுகளுக்கு நடுவில். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? இவர்கள் எல்லாரும் வளர்ந்து அவர்கள் ஒரு அளவுக்கு வந்த உடனே அவங்க சொன்னாங்க, என் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த பாகமோ பங்கோ, உனக்கு எந்த வீதமோ, உனக்கு எந்த சுதந்திரமோ உனக்கு கிடையாது, எங்க எதுவுமே கிடையாது, நீ போயிரு அப்படின்னு. அப்ப இதுல ஒன்று நாம் கற்றுக்கொள்ளணும். இதை செய்தது ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் தான் செய்தாங்க. தேவ ஜனமே, நாம் வளர 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 நாம் எந்த காரியங்களில் நாம் வளர்ந்து வரும்போது, நிறைய பேரை பாருங்கள், வளர்ந்து ஒரு அளவுக்கு வந்த உடனே சில காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற தீமையானதை துரத்திடணும். ஆனால் சிலர் தான் செய்த நன்மையை மறக்கிற அநேகர் உண்டு. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சபையில் வரும்போது எப்படி நம்ம வருகிறோம்? கஷ்டத்தின் நடுவில் வருகிறோம், கண்ணீரின் நடுவில் வருகிறோம். நமக்காக முழங்கார் படிட்டு ஒரு சபையே, ஒரு ஊழியக்காரன் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்த உடனே மெதுவாக அந்த சபையை எதிர்க்க ஆரம்பிக்கிறோம், ஊழியத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறோம், ஊழியக்காரங்களை எதுக்க ஆரம்பிக்கிறோம், நமக்காய் ஜெபித்தவர்களை எதுக்க ஆரம்பிக்கிறோம். என்னைக்குமே அந்த நிலைமைக்கு நம்ம வரவே கூடாது. சத்தமாக சொல்லலாம் ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள இது ஒரு மோசமான ஒரு காரியம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த பிறகு கலத்தி விட்டுருவான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேலை வந்த பிறகு அவன் யாருன்னே தெரியாத போல, எப்படி பேதுரு ஆண்டவராய் இயேசுவை மறுதலித்தானோ அதே போல மறுதலி. கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அனுபவிச்சதை சொல்லுகிறேன். இந்த செய்தி இப்போ பேசும்போது அது ஞாபகம் வருதுன்னு சொல்லுவேன். ஒரு பாஸ்டர் திடீர்னு சொல்லி நம்ம ஸ்தாபனத்துக்குள்ளே வராரு. எனக்கு முந்தி அவரை கொஞ்சம் தெரியும். அப்போ தலைமை பாஸ்டர்கிட்ட பேசி, அப்போ அவர் எங்களுக்கு ஒரு ஊழியம் தாங்க, நானும் உங்கள் கூட ஊழியம் செய்ய கொஞ்சம் நாட்கள் நம்ம கூட வந்தார். எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிப்பார், எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணுவார். பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், எப்படியா பாஸ்டர்னை ஒதுக்கி வைக்க, பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு எப்படியாவது ஒரு ஊழியம் வாங்கி தந்துடுங்க. எப்படியா நான் அப்போ பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் ரொம்ப தாழ்மையாக இருக்கார். நானும் அவருக்கு ஜிப்பாயும் மீசையும் எடுத்து சின்னதாக முடியும் கட் பண்ணி அவரை பார்த்த உடனே, அவர் பெரிய பரிசுத்த கூட்டத்துக்குள்ளேருந்து வந்தவர் இல்லையா, நானும் முழுக்க அப்படி என்னட்ட பேசுவார், அப்படி என்னட்ட முழுக்க எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாருன்னா நம்ம ஏமாந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நானும் பாஸ்டர்கிட்ட சொல்லி எல்லாம் சொல்லி கடைசியில் பாஸ்டர் சரின்னு சொல்லிக்கிட்டு, அவர் இன்னைக்கு அவர் எதிர்பார்த்த சபைக்குள்ளே இருந்த உடனே, அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஏணியை வச்சு மேலே ஏறிக்கிட்டு காலால் ஏணியை தட்டி கீழே போட்டோன்னா அடுத்து கீழே விழப்போறோன்னு உள்ளதை அவனுக்கு தெரியாது. கீழே விழப்போறேன் மனுஷன் செய்யக்கூடிய காரியம் தான், விழுந்துருவோன்னு உள்ளது தெரியாது. அவன் பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் என்கிட்ட கேட்காம பாருங்க, நீ யாருடா அப்படின்னு. யாருடா எப்படி
நான் இன்னைக்கு கூட காலையில் அப்படியே பைக்கில் வரும்போது நான் யோசிச்சுட்டே வந்தேன். நினைச்சு பாருங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, எப்படியாவது சொல்லுங்க, எனக்கு எப்படியாவது ஒரு சபை கிடைக்கட்டும், எனக்கு எப்படியாவது ஒரு, இதுதான் இன்னைக்கு உலகம். நான் இது அனுபவிச்சதை சொல்லுங்க. ஆனால் நான் ஏன் இதை சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நம்ம சபைக்குள்ள ஆராதிக்கிற இடங்களுக்குள்ள ஆண்டவருக்கு காரியங்களில் நம்ம எந்த ஏணியை போல மனுஷன் யாரை நமக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார்களோ, சில நேரம் அவங்க சூழ்நிலை நமக்கு பிடிக்காது, அவங்களுக்கு கேரக்டர் நமக்கு பிடிக்காது, அவங்களுக்கு கிரியைகள் நமக்கு பிடிக்காது, அவங்க சுவாபம் நமக்கு பிடிக்காது. ஆனால் அவங்களை பகைத்தல்ல மெதுவாக அதில் விழுந்து வெளியே வந்துடுது ஆண்டவருடைய நாமத்தை ஆசீர்வாதம். சத்தமாக எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்ல, அவன் வளர்ந்து வந்த பொழுது, இன்னைக்கு பாருங்க சிலர் எல்லாத்திலையும் கஷ்டத்தில் எல்லாரையும் கூட வச்சுக்கிடுவாங்க, வேதனைப்படும் போது எல்லாருக்கும் நண்பராக இருப்பாங்க. கொஞ்சம் பணம் வந்து ஆசீர்வாதம் வந்து கொஞ்சம் உயர்ந்த உடனே தனக்கு கூட ஆராதிச்சவங்களை யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு பழக்க வழக்கம் மாறிடும், பணக்காரர்களோடு போயிடுவாங்க, அவங்களுக்கு பழக்க வழக்கம் இல்லை, அவங்கள வசதி உள்ளவங்களுக்கு கூட. ஆனால் இந்த மனுஷன் அதுதான் செய்தாங்க பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில யெப்தாவை அவன் சகோதரர்கள் வளர்ந்த பொழுது அவனை பார்த்து, என் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, நீ ஓடி போன விரட்டுனாங்க. அதே போலப்பட்ட நிலைமையில் ஒரு நாள் என் கூட இருந்தாங்க, நான் தான் வளர்த்தி விட்டேன், நான் தான் எல்லாம் செய்தேன், எனக்கு விரோதமாக என்னை பார்த்துட்டே தூர பார்த்துட்டு போகிறான்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இந்த வசனத்தில் சொல்கிறேன், அவர்களின் நடுவில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவரு காரணம், கர்த்தர் உன்னை கூட இருக்கிறார். யெப்தாவை துரத்திட்டாங்க. வசனம் சொல்லுது, யெப்தாவை பார்த்தா, என் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அந்த யெப்தா உடனே என்ன பண்ணாரு பாருங்க, அந்த 2வது அதிகாரம் அந்த 11வது 2வது வசனம் சொல்லுது, நீ அந்நியஸ்திரியின் மகன் என்று அவர்கள் சொல்லி அவனை துரத்தினார்கள். துரத்திட்டாங்க பாருங்க, அவனை விரட்டிட்டாங்க, வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. வசனம் சொல்லுது, அப்பொழுது 3வது வசனத்தை படிங்க, அப்பொழுது யெப்தா, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப வசனம் சொல்லுது, அதுவரையிலும் தன் சகோதரரோடு கூட இருந்தவன். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நமக்கு வாழ்க்கையிலும், நான் கடந்த நாட்களில் வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரர் ஒரு பிரச்சனையோடு ஜோமன் வந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது, என்னன்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர், என் சொந்த மச்சான், எனக்கு சொந்த என் சகோதரிக்க வீட்டுக்காரரு, என் சொந்த மச்சான், ஏன்னா ஒரு தொழில் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிப்போன்னு சொன்னான். நானும் பல லட்சங்களை கொடுத்தேன், அவனுக்கு கையில் இல்லை, கொஞ்சம் காசு அவன் போட்டான், மீதி பணம் எல்லாம் என் மனைவிக்கு அவ்வளோ நகையும் அடகு வச்சு நான் தான் கொடுத்தேன். தொழில் ஆரம்பித்தோம், ஒரு மிஷன் வாங்கினேன், 2 மிஷன் வாங்கினேன், 3 மிஷன் வாங்கினோம். தொழில் ஓஹோன்னு வளர ஆரம்பிச்சிட்டு பார்ட்னரை தான் ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் தாண்டினோடனே எல்லாத்தையும் அவனுக்கு பேருக்கு மாற்றிட்டான். எனக்கிட்ட இருந்து வாங்கின பணம் கூட திருப்பி தாரான் இல்லை, இன்னைக்கு எல்லாம் அவனுக்கு பேரில் ஆக்கிட்டான். எனக்கு என்ன செய்யணும்? ஆனால் இந்த ஆளுக்கு கொஞ்சம் கல்வி ஞானம் குறைவு.